ஆழ்வாரெம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணான்னவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரமயா மாதரம் முனிம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயா மணமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இன்று உபதேச ரத்தினமாலையில் 3வது பாசுரத்தை பார்ப்போம். ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாது மில் குரவர் தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து என்று அழகாக அற்புதமாக பாடியிருக்கிறார் மணவாள மாமணிகள். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றதை பார்ப்போம். தன் திருவுள்ளத்தை சமாதானம் செய்த பிறகு பாசுரங்களை அருளிச் செய்வதாக திருவுள்ளம் கொண்டு முதலிலே அமங்கலங்கள் போகும்படியாக மங்களாசாசனத்துடன் தொடங்குகிறார். ஆழ்வார்களுக்கு பல்லாண்டு, அவர்களின் அருளிச் செயல்களான திவ்ய பிரபந்தங்களுக்கு பல்லாண்டு. ஆழ்வார்கள் வழியில் வந்தவர்களும் எந்த குறையும் இல்லாதவர்களுமான நம் ஆச்சாரியர்களின் அனைத்துலகுக்கும் உஜ்ஜீவனத்தை பெற்றுக் கொடுக்கும் நல்வார்த்தைகளுக்கும் பல்லாண்டு. இவர்கள் எல்லோருக்கும் ஆதாரமான சிறந்ததான வேதங்களுக்கு பல்லாண்டு என்று மிக ஆச்சரியமாக அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மாமுனிகள் திருவடிகளே சரணம்.